குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2ஆம் நிலை காவலத்திற்கான டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னா நம்மளோட ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். மொத்தம் இல்லை உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும், எதுவும் எக்ஸ்ட்ரா பார்க்க தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் வசித்த பட்டினம்பாக்கம் டிமாண்டி சாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரது பெயர் சூட்டப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமாக சார் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவரும் ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் தான். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பர்சன்ன்றனால தான் அவருடைய பேர் வந்து அந்த சாலைக்கு சூட்டுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா கிங்டாவோ நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு, அதாவது ICO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு. இந்த மாநாட்டை பற்றி ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். 1996 சோவியத் யூனியன் சிதறியதன் பின்னணியில் சீனாவின் ஷாங்காய் நகரில் சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் ஆகிய 5 நாடுகளும் ஒத்துழைப்பு அமைப்பு அடிப்படையில் செயல்படுவதற்காக இணைந்தன. சீனாவை தவிர ஏனைய 4 நாடுகளும் முந்தைய சோவியத் யூனியனில் இருந்தது. ஓகேங்களா? அப்போதைய ரஷ்ய அதிபரான போரிஸ் எல்ட்சினும் சீன அதிபர் ஜியாங் தையும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய ஷெமினும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிய இந்த அமைப்பில் 2001 தான் உஸ்பெகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கு. 2017 தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. ஈரான் வந்து 2023லையும் லெபனான் வந்து பார்த்திங்கன்னா 2024லும் இணைந்து இப்போது 10 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் அங்கம் வகிக்குது. ஓகேங்களா? இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உலக GDPயில் வந்து பார்த்திங்கன்னா 23% தன்னகத்தை கொண்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் 42% தன்னகத்தை கொண்டிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப பெரிய பவர். இது அப்படியே பாயிண்ட் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியா எப்போ இணைஞ்சது அப்படின்னா 2017. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை 1 இன்றைக்கி என்ன டேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். இன்றைக்கி வந்து GST டே. ஓகேங்களா? 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த GST வந்து பார்த்திங்கன்னா அமலுக்கு வந்துச்சு. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8 ஆண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செஞ்சிருக்கு. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டில் 22.08 லட்சம் கோடி சரக்கு மற்றும் சேவை ஒரு GST வசூலானதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் 2020-21ஆம் நிதியாண்டில் 11.37 லட்சம் கோடியாக இருந்த GST இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக அதிகரித்து 22.08 கோடியாக இருக்குது. ஓகேங்களா? இது கோடினா லட்சம் கோடியாக தான் நான் கோடின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமானது GST எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னு உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து போபால் ஆலை கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக எரிச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை அழிச்சிருக்காங்க. அதாவது மத்திய பிரதேச மாநிலம் பீதம்பூரில் உள்ள தொழிலக கழிவு எரிப்பு ஆலையில் வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 337 டன் கழிவுகளும் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கடந்த 1984 டிசம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதி இடைப்பட்ட இரவில் வந்து பார்த்திங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற விஷவாயு வந்து கசிந்து உலகிலேயே மிகப்பெரிய கோர விபத்தாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5479 பேர் உயிரிழந்துட்டாங்க. அந்த ஆலையை சுற்றி இருந்தவங்க 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுச்சு. உலகின் மிகப்பெரிய மோசமான விபத்துகளில் இதுவும் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அறியப்பட்டுச்சு. 1984 போபால் விஷவாயு கசிவு முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் புக்கிலையும் இருக்குது. ஓகேங்களா? என்ன வாயு அப்படின்லாம் குரூப் 4 குரூப் 2லலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா PCSCலாம் போபால் விஷவாயு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான நம்ம பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 11,488 முதல்நிலை காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமை காவலர்களாக வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட வேக்கண்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி படிங்க. சரிங்களா? அடுத்தது மத்திய அரசில் 3131 காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்க ஜூலை 18 வரை அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா SSCயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. வெப்சைட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இந்த தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஷெடியூல் அனுப்புவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.